ஹலோ ஆஸ்பிரன்ஸ் எஸ் ஸோ பார்ட் 8ஓட வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரேசல் வேர்ப்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்றத நான் நிறைய வீடியோஸில் சொல்லிட்டு இருந்தேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லுக்குன்ற வேர்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ லுக் ரிலேட்டடாக வந்து நிறைய வேர்ட்ஸ் வந்து நான் கொண்டு வந்திருக்கேன். அதாவது ஃப்ரேசல் வேர்ப்ஸே கொண்டு வந்திருக்கேன். கிட்டத்தட்ட 10க்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் லுக் வச்சு. சரியா? ஸோ இது ஒரு மெயின்ஸ் கொஷின் தான் நான் பார்த்தேன். ஸோ தட் இந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணோன்னா படிக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மெத்தட் நான் யூஸ் பண்ணுறேன். சரியா? ஓகே. ஸோ நீங்கள் வந்து வெராண்டா ரைஸில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரிலேட்டிவ்ஸ் ஜாயின் பண்ணுன்னா இந்த ஆன்லைன் ஸ்டூடெண்ட்டோட காண்டாக்ட், ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்டோட காண்டாக்ட் அண்ட் ரெசிடென்ஷியல் பேட்சோடைய காண்டாக்ட்ஸ் எடுத்துக்கோங்க. அண்ட் இண்டிவிஜுவலாக அந்த நம்பர் கால் பண்ணுங்கள் இஃப் யூ வாண்ட் டு ஜாயின் அஸ் அந்த பர்டிகுலர் இதில் இருக்கணும்னா. ஸோ ஏன்னா வந்து அதுக்கு தான் ஸ்பெசிஃபிக்காக காண்டாக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் பேசுனீங்கன்னா டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாட் இஸ் ஹேப்பனிங் ஆர் ஹவு யூ கேன் ஜாயின் த ரேஸ். எஸ், ஓகே, சரி. ஸோ இப்போ வந்து என்ன பார்க்குறோன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே வந்து லுக்குன்ற வேர்ட் ரிலேட்டாக ஃபஸ்ட்டு வேர்ட் எஸ். ஸோ லுக் ஆஃப்டர் இது வந்து எப்படியும் வந்து நமக்கு தெரியாதுன்னு மட்டும் நம்ம சொல்லிடவே முடியாது. ஏன்னா வந்து வி லுக் ஆஃப்டர் மெனி திங்ஸ். எஸ். ஸோ அதனால் வந்து டு டேக் கேர் ஆஃப் சம் ஒன் ஆர் சம்திங் மைட் பி திங்குன்னு சொல்லும் போது ஏதாவது ஒரு பொருளாக இருக்கலாம், சம் ஒன்னா பர்சனாக இருக்கலாம். இப்போ ஏஜ்டு பீப்புள் அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக நம்ம தான் பார்த்துக்கணும். அந்த மாதிரி கேஸில் வந்து யூ கேன் யூஸ் திஸ் வேர்ட் லுக் ஆஃப்டர். அப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா the baby sitter will look after the children tonight. எஸ். ஸோ குழந்தைங்கள பார்த்துப்பாங்க the baby sitter அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யூ டேக் கேர் ஆஃப் திங்ஸ் அப்படின்னும் பொழுது லுக் ஆஃப்டர்ன்ற வேர்டை யூஸ் பண்ணலாம். எஸ். ஸோ சம்திங் வெரி ஈஸி. அடுத்தது போயிடலாம் அப்போ. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா லுக் அஹெட். ஓகே, டு திங்க் அபவுட் த ஃபியூச்சர். இப்போ ஹர் ஹெட் அப்படின்னு சொன்னாலே இட் இஸ் லைக் முன்னாடி ஃபார்வர்டாக என்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்றது தான் நம்ம பேசுவோம். அப்போது டு திங்க் அபவுட் த ஃபியூச்சர், ஸோ ஒரு விஷயத்த யோசிக்கிறத பற்றி சொல்கிறாங்க. அப்போ வி நீட் டு லுக் அஹெட் அண்ட் பிளான் ஃபார் த நெக்ஸ்ட் குவார்ட்டர். ஸோ அடுத்த குவார்ட்டர் அப்படின்றதுக்கு வந்து நம்ம பிளான் பண்ணுவோம்ல. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஏப்ரல்லேருந்து மே, ஜூன், ஓகே, முடிஞ்சிச்சு ஒரு குவார்ட்டர். இப்போது ஜூலைலேருந்து செப்டம்பர் வரைக்கும் இந்த குவார்ட்டருக்காக நான் வந்து பிளான் பண்ணுறேன். ஆர் நான் இதை வந்து ஐ நீட் டு லுக் அஹெட் அண்ட் பிளான். ஓகே, அண்ட் ஃபோர்காஸ்ட் திங்ஸ். எஸ். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுறதுக்கு ஐ கேன் யூஸ் திஸ் வேர்ட் லுக் அஹெட். எஸ். ஓகே. ஸோ அதுக்கு அந்த கான்டெக்ட்ஸில் தான் இங்கே போட்டிருக்காங்க. சரி, அடுத்தது லுக் அரவுண்ட். ஓகே, வாட் யூ மீன் பை த வேர்ட் அரவுண்ட்னா டு விசிட் அ பிளேஸ் அண்ட் சி த திங்ஸ் இன் இட். ஓகே, இப்போது நான் வந்து ஒருத்தவங்க என் வீட்டுக்கு வந்தாங்க, என்னடா சுற்றி ஃபுல்லாக பார்த்துட்டே இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து நல்லா வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் எப்படி வச்சுருக்காங்க அப்படின்லாம் பார்ப்பாங்கல்ல. ஸோ அதனால் வந்து நான் உங்கள் வீட்டுக்கு வரேன், ஸோ தட் நான் வந்து கொஞ்சம் எப்படிலாம் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்துக்கிறேன்னு சொன்னால் ஆப்வியஸ்லி அவங்க வந்தாங்கன்னா ஷீல் பி லுக்கிங் அரவுண்ட் த ஐ மீன் ரூம் வேர் ஹவு த திங்ஸ் ஆர் பிளேஸ்ட் ஆர் ஹவு இட் இஸ் கெப்ட் அப்படின்றத யூ ஆர் ட்ரைங் டு அப்சர்வ். ஸோ அங்கே லுக் அரவுண்ட் சொல்லலாம்ல. அப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, தே லுக்ட் அரவுண்ட் த மியூசியம் ஃபார் அ கப்புள் ஆஃப் ஹவர்ஸ். எஸ். ஸோ ஃபுல்லாக போய் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் அந்த மியூசியமில் இருந்து பயாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபிசிக்ஸ் ரிலேட்டடாக ஆர் கெமிஸ்ட்ரி ரிலேட்டட் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸையும் அவங்க வந்து பார்த்துட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு யூ கேன் யூஸ் த வேர்ட் லுக் அரவுண்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் லுக் அட். லுக் அட்ன்னு சொன்னால் இது நிறைய விஷயமா இருக்காது, இது எக்ஸாக்டாக எதை பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிடணும். ஓகே, லுக் அட் மை ஐஸ் அண்ட் ஸ்பீக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தெரியுமா. அப்போ கண்ணை பார்த்து பேசுங்க அப்படின்ட்டு. டு டைரக்ட் யுவர் ஐஸ் டுவர்ட்ஸ் சம்திங் ஆர் சம் ஒன். இது நான் இப்போ சொன்னேன்ல, என் கண்ணை பார்த்து பேசுங்க அப்படின்னு சொன்னால் சம் ஒன், சம்திங் அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு பொருள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ இன்டர்வியூ. ஓகே, இன்டர்வியூவில் நம்ம வந்து பேசும்பொழுது ஐ கான்டாக்ட் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். ஓகே, சரி, ஐ கான்டாக்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்னா இப்போது ஒரு 3 பேனல் மெம்பர்ஸ் இருக்காங்க. அந்த 3 பேனல் மெம்பர்ஸை வந்து ஒருத்தர் இங்கே ஒருத்தர் நம்ம இங்கே இருக்கோம். சரியா? இப்போ இங்கே இருக்கவங்க தான் உங்களை கொஷின் கேட்டிருக்காங்க. அதுக்குன்னு நம்மளோட ஐஸ் வந்து இவங்கள மட்டும் பார்த்துருக்கக்கூடாது. யூ ஹாவ் டு லுக் இன் டு ஆல் த பேனல் மெம்பர்ஸ் ஐஸ் அண்ட் ஸ்பீக். அப்போது இவங்களை கொஞ்ச நேரம் பார்க்கணும், இவங்களையும் அட்ரஸ் பண்ணணும், இவங்களையும் அட்ரஸ் பண்ணணும். சரியா? ஆனால் ஒருத்தரை மட்டும். ஓகே, ஏன்னா கீழே பார்த்துட்டே பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ இவர் உங்களை கொஷின் கேட்குறாரு, என்னை பார்த்து பேசுப்பா, என் கண்ணை பார்த்து பேசுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து என்னன்னு சொல்லுவாங்க, லுக் அட் மை ஐஸ் அண்ட் ஸ்பீக் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த கான்டெக்ட்ஸில் யூ கேன் யூஸ் லுக் அட் ஃப்ரேசல் வேர்ப். ப்ளீஸ் லுக் அட் த பிக்சர்.
எந்த பிக்சரை பற்றி பேசுகிறீங்க அந்த பிக்சரை நீங்கள் பாருங்கள், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் விச் பிக்சர் யூ ஆர் சீயிங். ஓகே, ஸோ அந்த கான்டெக்ட்லையும் சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், லுக் அவே. லுக் அவேனா டு டேர்ன் யுவர் ஐஸ் அவே ஃப்ரம் சம்திங். அப்போது என்ன சொல்ல வரோம் அப்படின்னு சொன்னால், இப்போ சப்போஸ் நம்ம வந்து இங்கே பார்க்காதீங்க அப்படின்னு சொன்னால், அங்கேயே பார்த்து தான் அங்கே பார்க்காதீங்கன்னா வேறு எங்கேயாச்சும் பாருங்கள் அப்படின்னும் பொழுது உங்களோட ஐ கான்டாக்டை யூ ஆர் ட்ரைங் டு டேர்ன் யுவர் ஐஸ் டு சம்திங் எல்ஸ் அப்படின்னும் பொழுது யூ கேன் யூஸ் லுக் அவே. ஓகே, ஷி லுக்ட் அவே வென் த சீன் பிகேம் டூ கிராஃபிக். ஓகே, அதாவது இப்போ மூவி பார்த்துட்டே இருக்கும், அந்த மூவி பார்த்துட்டே இருக்கும் பொழுது ஃபுல்லாக கார்ட்டூன் ரிலேட்டடாகவே வந்து மூவி இருக்குது, எனக்கு பார்க்க பிடிக்கல அப்படின்னும் பொழுது நம்மளோட ஐஸ் வந்து ஸ்க்ரீன்லேருந்து இட் கோ சம்வேர் எல்ஸ், ரைட்? ஸோ அந்த மாதிரி கான்டெக்ட்ஸ்லேயும் வந்து ஷி வாஸ் லுக்கிங் அவே while the movie was going on அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தெரியுமா, அந்த மாதிரி கான்டெக்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சரி, நெக்ஸ்ட் ஒன் இஸ் லுக் பேக். ஓகே, லுக் பேக்னா டு திங்க் அபவுட் த பாஸ்ட். பேக்குன்ற வேர்டு வந்துச்சுனாலே எல்லாத்துலேயும் ஒரு ட்விஸ்ட் வைக்குது. அப்போது முன்னாடி இருந்த ஒரு விஷயம், ஒரு முன்னாடி நம்ம பண்ண விஷயம், இல்லை நம்ம இருந்த விஷயம், இதை ரிலேட் பண்ண மாதிரி. அப்போ லுக் பேக் அப்படின்னு சொன்னால் திங்கிங் அபவுட் த பாஸ்ட். அப்போ ஓல்ட் பீப்புள் ஆஃபன் லுக் பேக் ஆன் தேர் லைவ்ஸ் வித் ஃபாண்ட்னஸ். எஸ், ஸோ இது வந்து இப்போ யூனிவர்சல் ட்ரூத்துன்னு சொல்லலாம். எப்பவுமே வயசானவங்க அப்படின்னு சொன்னால் முன்னாடி இருந்த விஷயங்கள் அண்ட் அவங்க ஃபாண்டாக இருக்கிற விஷயங்கள் பற்றி தான் அவங்க யோசிப்பாங்க, அவங்க பேசுவாங்களும் கூட, அப்படி தானே? ஸோ அப்போ அவங்க முன்னாடி அவங்க செஞ்சிட்டு இருந்த ஒரு விஷயம். ஓகே, இட் இஸ் நாட் சம்திங் எல்ஸ், இட் இஸ் ஒரு அவங்க பண்ண ஒரு காரியத்தை பற்றி பேசும்பொழுது லுக் பேக். எஸ், ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் லுக் டவுன். ஓகே, டவுனுன்ற வேர்டு பார்க்கும்பொழுது எனக்கு என்ன ஞாபகம் இருந்துச்சுன்னா, ப்ரிப்போசிஷனில் பேசும்பொழுது லோவஸ்ட் பொசிஷன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதாவது கீப் இட் டவுன் அப்படின்னு நான் சொல்லும் பொழுது நீங்கள் எத்தனை பேர் ஒரு சேர் மேலே வைக்க மாட்டீங்க, இல்லை ஒரு கட்டில் மேலே வைக்க மாட்டீங்க, நேராக இருக்கிற தரையில் தான் வைப்பீங்க. அப்போ இருக்கிறதுலே லோவஸ்ட் பொசிஷன் தானே. அப்போ லுக் டவுன் ஆன் அப்படின்னு சொன்னால் டு ஹாவ் லோ ஒப்பீனியன் ஆஃப் சம் ஒன். ஓகே, இப்போது ஆன்ன்ற வேர்டு வராமல் லுக் டவுன்னு சொன்னால் நீங்கள் தரையை தான் பார்ப்பீங்க. இங்கே லுக் டவுன் ஆன்னு கொடுத்ததுனால என்ன சொல்லிட்டாங்க, ஒரு என்ன சொல்கிறது, ஒருத்தவங்களை டீக்ரேட் பண்ணுற மாதிரி. ஓகே, ரொம்ப நெகட்டிவான ஒரு ஒப்பீனியன் வந்து ஒருத்தவங்க மேலே வச்சுக்கிற மாதிரி. ஸோ ஹீ லுக்ஸ் டவுன் ஆன் பீப்புள் ஹூ ஹேவன்ட் பீன் டு யூனிவர்சிட்டிக்கெலாம் போகாதவங்களெல்லாம் பார்க்கும் பொழுது ஓ இவங்கன்னா எப்படியா அப்படின்ற மாதிரி ஒரு லோ ஒப்பீனியன், ஒரு நெகட்டிவ் ஒப்பீனியன் வந்து வச்சுப்பாங்க அப்படின்ற கான்டெக்ஸ்டில் லுக் டவுன் ஆன். ஓகே, இது வரையும் அந்த ஃப்ரேஸில் வெர்ப். எஸ், ஸோ 2 ப்ரிப்போசிஷன்ஸ் ஆட் ஆன் பண்ண மாதிரி இருக்குது அந்த ஃப்ரேஸ். ஓகே, சரி, நெக்ஸ்ட் ஒன் லுக் ஃபார்வர்ட் டு. ஓகே, லுக் ஃபார்வர்ட் டு. இப்போது இந்த லுக் ஃபார்வர்ட் டு பார்க்கும்போது ஒரு கிராமர் ரூல் ஞாபகம் வருது. ஓகே, இன் அடிஷன் டு அப்படின்னு சொன்னால் இந்த டூ வந்து இந்த அடிஷனுக்கு சொந்தமானது. ஞாபகம் இருக்கா? வித் அ வியூ டு அப்படின்னு நம்ம சொன்னால் இந்த டூ இந்த வித் அ வியூக்கு சொந்தமானது. அதனால் இதெல்லாம் தாண்டி வரக்கூடிய நான் ஃபைனைட் வேர்ப்ஸ் வந்து V4ல் இருக்கும், அதாவது ஜெரண்ட் ஃபார்மில் இருக்கும். ஓகே, இன் அடிஷன் டு practicing or with a view to what to say, ஏதாச்சும் ஒரு V4 verb. ஓகே, ஸோ அப்போ அதே போல் லுக்கிங் ஃபார்வர்ட் டு அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது கூட we can use gerund after it. ஓகே, அதை ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்ல வரேன். ஓகே, எஸ், to try to find something, I am looking for my keys, I cannot find them anywhere. ஓகே, நான் இதை பார்க்கும்பொழுது ஒன்று சொன்னேன், பட் ஆக்சுவலாக இங்கே லுக்கிங் ஃபார்ன்னு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ யூ கேன் டேக் தட் இட் இஸ் லுக் ஃபார்னா ஒரு விஷயத்துக்காக, ஏன்னா ஃபார்னாலே அதுக்காகன்னு தானே சொல்லுவோம், இந்த விஷயத்துக்காகன்ட்டு. டு ட்ரை டு ஃபைண்ட் சம்திங், ஸோ ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறோம் அப்படின்ற கான்டெக்ஸ்ட்டை சொல்லலாம். ஐம் லுக்கிங் ஃபார் மை கீஸ், I'm trying to find out my keys, I couldn't find them anywhere அப்படின்னு பொழுது. ஓகே, லுக் ஃபார்வர்ட் அப்படின்றது உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த கிராமர் ரூல் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஏன் வருதுன்னா இந்த டூன்றது இதுக்கு சொந்தமானதுனால வருது. நான் அதை கொடுத்துருக்காங்களோ அப்படின்றத வச்சு சொன்னேன், பட் லுக் ஃபார்ன்றது தான் நம்மளோட ஆக்சுவல் ஃப்ரேஸல் வெர்ப், இது வராது. ஓகே, சரி, அடுத்தது லுக் இன் டு. ஓகே, ஸோ புக்கில் வந்து வெக்காபுலரியை தேடி பாருங்களேன், அந்த வெக்காப் இருக்கா பாருங்கள். ஷி வாஸ் லுக்கிங் இன் டு த புக் டு சர்ச் ஃபார் த வேர்ட். எஸ், யூ ஆர் ட்ரைங் டு இன்வெஸ்டிகேட் திங்ஸ். த போலீஸ் ஆர் லுக்கிங் இன் டு த மேட்டர். அப்போ அந்த கேஸை வந்து அவங்க விசாரிச்சுட்டு இருக்காங்க
அப்படின்னும் பொழுது லுக்கிங் இன்டுன்ற ஃப்ரேசல் வேர்ப் யூஸ் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா லுக் ஆன். ஆன்னும் பொழுது அந்த விஷயத்தை யூ ஆர் ட்ரைங் டு வாட்ச். ஓகே, விதவுட் கெட்டிங் இன்வால்வ்ட். ஓகே, யூ ஆர் ஜஸ்ட் சீயிங் what is happening in an outer view, not internal view. Okay, அப்போ the crowd looked on as the argument escalated. இன்னும் ஆர்கியூமெண்ட் போட்டு நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த க்ரௌட் வந்து அதை பார்க்கும்ல. அப்போது க்ரௌட் வந்து லுக்ட் ஆன் ஆஸ் த ஆர்கியூமெண்ட் எஸ்கலேட்டட். எல்லாரும் பார்க்குறாங்க, இன்னும் ஆர்கியூமெண்ட் இன்க்ரீஸ் ஆகும்பொழுது. அப்போது டு வாட்ச் திங்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் லுக் அவுட் அப்படின்னு சொன்னால் யூ ஹாவ் டு பி லிட்டில் கேர்ஃபுல். அப்போ லுக் அவுட், தேர் இஸ் அ கார் கம்மிங். அங்கே பாருங்க, கார் வந்துட்டு இருக்கு, இடிச்சிட போகுது அப்படின்னு சொல்லுவோம்ல. லுக் அவுட் பக்கத்தில் யூ ஹாவ் எக்ஸ்க்ளமேட்ரி இயர். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ எக்ஸ்ப்ரெசிவாக இருக்கக்கூடிய சென்டென்ஸ் சொல்லலாம். ஓகே, எக்ஸ்ப்ரெஷனாக இருக்கிற விஷயங்களை கன்வே பண்ணுறது தான் எக்ஸ்க்ளமேட்ரி. ஸோ எக்ஸ்ப்ரெஷன் ஓரியன்டாக இருக்கும். லுக் அவுட், தேர் இஸ் அ கார் கம்மிங் அப்படின்னு நம்ம பேசுவோம்ல. ஸோ பி கேர்ஃபுல் அப்படின்ற கான்டெக்ஸ்ட்டில் நம்ம யூஸ் பண்ணும்போது லுக் அவுட் சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் லுக் ஓவர். ஸோ இப்போ தான் நம்ம வந்து என்னெல்லாம் பார்த்தோம், செக் ஓவர் பார்த்தோம். செக் ஓவர்னா எக்ஸாமின் பண்ணணும்னு பார்த்தோம். அப்போ லுக் ஓவரும் எக்ஸாமின் சம்திங் குவிக்காக எக்ஸாமின் பண்ணோம். ஸோ ப்ளீஸ் லுக் ஓவர் தீஸ் டாக்குமெண்ட்ஸ் பிஃபோர் த மீட்டிங். ப்ளீஸ் செக் ஓவர் தீஸ் டாக்குமெண்ட்ஸ் பிஃபோர் த மீட்டிங். ஸோ அதனால் ரெண்டுமே நம்ம செக் பண்ணுறோம், வெறும் கிளான்ஸ் பண்ணுறோம். ஏன்னா கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறது செக் ஓவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, எஸ். ஸோ நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் லுக் த்ரூ. லுக் த்ரூனா ஏதோ ஒரு விஷயத்துக்கு வழியாக நம்மளை பார்க்க சொல்கிறாங்க. டு எக்ஸாமின் சம்திங் ஆஃபன் குவிக்லி ஆர் டு சர்ச் ஃபார் சம்திங் இன் அ டீட்டெயில்டு வே. ஸோ ரொம்ப கம்ப்ளீட்டாக டீட்டெயில்டாக செக் பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னு சொன்னால் அங்கே லுக் த்ரூன்னு யூஸ் பண்ணலாம். ஷி லுக் த்ரூ த மேகசின் பட் டிடன்ட் ஃபைண்ட் எனிதிங் இன்ட்ரெஸ்டிங். மேகசின் ஃபுல்லாக அலசிட்டாங்க, ஆனால் வந்து எதுவுமே தெரியல. ஸோ டீட்டெயில்டு செக்கை தான் லுக்டு த்ரூன்ற வேர்ட் நமக்கு சொல்லுது. சரியா? ஓகே, ஸோ லாஸ்ட் டூ. எஸ், ஓகே. லுக் அப் அப்படின்னு சொன்னால் டு சர்ச் ஃபார் இன்ஃபர்மேஷன் ஆஃபன் இன் அ ரெஃபரன்ஸ் புக் ஆர் ஆன்லைன். ஸோ இந்த வேர்டை வந்து ஜஸ்ட் லுக் அப் இந்த புக் அப்படின்னு சொன்னால் யூ ஹாவ் டு செக். ஓகே, சர்ச் ஃபார் த மீனிங் ஆஃப் த வேர்ட் அப்படின்னும் பொழுது லுக் அப் யூஸ் பண்ணிக்கலாம். If you do not know the word, look it up in the dictionary. You have to check it in the dictionary. So look up is nothing but you are trying to search and know from the dictionary. So அந்த கான்டெக்ட்ல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து look up to-னா to admire or respect someone. ஸோ ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து நல்லா இருக்கான்னு பார்க்குறதோ இல்லை மரியாதை கொடுக்குறதோ நம்ம வந்து லுக் அப் டு அப்படின்னு சொல்லலாம். ஷீ ஹாஸ் ஆல்வேஸ் லுக்ட் அப் டு ஹர் ஓல்டர் சிஸ்டர். ஓகே, ஸோ லைக் ஆல்வேஸ் ஷீ அட்மயர்ஸ் ஹர் ஓல்டர் சிஸ்டர் ஆர் ஆல்வேஸ் ஷீ ரெஸ்பெக்ட்ஸ் ஹர் ஓல்டர் சிஸ்டர் அப்படின்னும் போது இந்த கான்டெக்ட்ஸில் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். புரியுதா? ஸோ இங்கே வந்து எப்படி எடுத்துக்கலாம்னா அட்மயர் அப்படின்றத எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அடுத்து வந்து லுக் அப் அப்படின்னு சொன்னால் வந்து யூ சர்ச் ஃபார் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லலாம். சர்ச். எஸ், இங்கே வந்து லுக் த்ரூன்னு சொன்னால் அ டீட்டெயில்டு கிளான்ஸ் அப்படின்னு சொல்லலாம்ல, டீட்டெயில்டு வியூ பண்ணுறது. லுக் ஓவர்னா எக்ஸாமின் பண்ணுறது. ஓகே, லுக் ஆன் அப்படின்னு சொன்னால் வந்து ஒரு மேலோட்டமாக ஒரு லுக், ஒரு பார்வையில், நாட் டீட்டெயிலாக. ஓகே, லுக் இன்டு அப்படின்னு சொன்னால் வந்து உள்ளே போய் ஃபுல்லாக செக் பண்ணுறது இல்லை. ஷீ லுக்ஸ் இன்டு த புக் டு சர்ச் ஃபார் த வேர்ட் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்தேன்ல. ஓகே, ஸோ இது வந்து லுக் ஃபார்வர்டு இல்லை, லுக் ஃபார். ஓகே, என்ன ரீசனுக்காக பார்க்குறோம். ஓகே, லுக் டவுன் ஆன் அப்படின்னு சொன்னால் டவுன்னா ஒரு விஷயத்தை வந்து தாழ்த்தி பார்க்குறது அப்படின்னு பார்த்தோம் தெரியுமா. இப்போ வந்து யூனிவர்சிட்டி போகாதவங்களாம் அவங்கள ஒரு மாதிரி பார்ப்பாங்க அப்படின்ற எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பேன். ஸோ லுக் அவேனா நம்ம ஆக்சுவலாக பார்க்குறதுலேருந்து வேற எங்கேயோ பார்க்குறோம். லுக் பேக்னா முன்னாடி நம்ம எங்கே இருந்தோமோ அந்த இடத்த பற்றி யோசிக்கிறது. ஓகே, லுக் அட்னா இது வந்து ஏதாச்சும் ஒரு பர்சன் ஒரு திங்கை வந்து நேராக பார்க்குறது. லுக் அரவுண்ட்னா சுற்றி முற்றி பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. லுக் அஹெட்னா ஃபியூச்சர் ஓரியன்டாக பேசுறது. ஓகே, லுக் ஆஃப்டர்னா யூ டேக் கேர் ஆஃப் திங்ஸ் அப்படின்னும் பொழுது யூஸ் பண்ணுறது. எஸ், ஸோ லுக் அவுட் மட்டும் தான் எனக்கு இப்போ மிஸ் அவுட் ஆகிருக்கு. ஸோ இது கம்ப்ளீட்டாக நான் ரிவிஷன் இப்போது ரீட் பண்ணும்பொழுதே ஐ எம் ஏபிள் டு கேதர் எவ்ரி திங். எஸ், ஸோ நீங்கள் வந்து அதே மாதிரி பண்ணால் எனக்கு தெரிஞ்சு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். லுக் அவுட்ன்ற வேர்டுக்கு மட்டும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே அவுட் மட்டும் தான் நான் விட்டுருந்தேன்.
ஸோ கேர்ஃபுல்லாக நான் சொல்லிட்டேனான்னு தெரியல, அது ஒரு மாதிரி பிளாங்காக இருந்ததுனால ஐம் ட்ரைங் டு ஃபில் இட். எஸ், ஸோ கம்ப்ளீட்டாக லுக் ரிலேட்டடாக நம்ம எவ்வளோ வேர்ட்ஸ் பார்த்துருக்கோம்? 2, 6, 9, 12, 15 வேர்டு. எஸ், சூப்பரில். ஸோ 15 வேர்டு வந்து நீங்கள் ஃபுல்லாக இதை பார்த்துருந்தீங்கன்னா மனப்பாடம் பண்ணியிருப்பீங்க. தயவு செய்து எழுதி வச்சுக்கோங்க, டோன்ட் ஸ்கிப் எனி ஆஃப் த வேர்ட். எஸ், ஸோ அதனால் நான் வந்து உங்களுக்கு டியூஸ்டே செஷன் வந்துடுவேன்ல, ஸோ டியூஸ்டே செஷனில் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு வேர்ட் ரிலேட்டடாக டவுட் ஒரு கொஷின் கேட்பேன். ஸோ see you guys in another video. Have a very great day. Yes, thank you and bye.